அவர் சனிக்கிழமை அமித்ஷா சென்னை வர இருக்கிறார். ம். அப்பொழுது பல ரகசிய சந்திப்புகள் கண்டிப்பாக நடக்கும். பிரேமலதாவோட பார்க்க இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ம். அப்பொழுது விஷயத்தை முடித்துக் கொள்ளலாம் என்றிருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் ஒன்றும் ஃபைனல் இல்லைங்க. ம். அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பிஜேபி. என்னை பொறுத்து மட்டும் தமிழகத்திற்கு என்டிஏ தலைவர் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி என்பதை அமித்ஷா அனுபவித்து விட்டார் ஏப்ரல் 2025. ம். அது மட்டும் அவருடைய லீடர்ஷிப்ல தான் கட்சி நடக்கும். அப்ப இந்த முறையும் அவர் வந்து அமித்ஷா வந்து சொல்லிட்டாரா? ஓபிஎஸ்ட இப்ப சந்திப்பின் மூலமாக சொல்லிட்டாரா? இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஓப்பனாவே சொல்லிட்டாங்களே. ரகசியமா சொல்றதுக்கு என்ன இருக்குது? சென்னை நிருபர் கூட்டத்தில் ஓப்பனா எல்லா இடத்தையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ம். அதிமுக தலைமை தான் இருக்கு. எது நடுவுல தம்பிதுரை சந்திச்சார் அமித்ஷா. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? ம். நட்டாவை சந்திச்சாரு. ம். சோ ஆக மொத்தம் கண்டிப்பாக ஒரு புரிதலுக்காக பல கோணங்களில் இருந்து அமித்ஷா பார்க்கிறார். இதனால ஒன்னும் ஓ பன்னீர்செல்வத்தை உள்ள சேர்த்துப்பாங்க. அவர் எப்படிங்க ஓ பன்னீர்செல்வம் வந்து சேர்த்துக்க முடியும் பாஜக? கட்சியில சேர்ப்பதற்கும் தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி. சொன்னேன். பட் ம். அவர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அத ம். இப்ப பாருங்க, ஜெகன் ஓ. ரெட்டி கூட தான் சொன்னாங்க சோனியா காந்தி, நீ ம். எங்க கட்சியில வந்து சேர்ந்துருன்னுட்டு. ம். விஜயகாந்த் கூட தான் சொன்னாங்க எங்க கட்சியில வந்து சேர்ந்துரு. சேர்ந்தாங்களா? இல்லையே.